சென்னை 28/12/2024. கதை எண் 661. விடாத விட்டது. இனிமேல் ஆல்மோஸ்ட் சாப்பிடவே கூடாது என்று முடிவு பண்ணிட்டேன் தங்கம் என்றேன். அப்பா என்ன சொல்ல வரீங்க? சினிமாவில் சரக்கடிக்கிற ஆள் மாதிரி சொல்ற மாதிரி இருக்கே என்றாள் வெளியிசை. அவ்வளோ தூரம் போகலம்மா, அந்த பரோட்டாவை தான் சொல்கிறேன். டீ கல்லுப்பட்டியில் ஒரு நாள் சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு பிரண்டை துவையல், முருங்கை இலை சூப், வெள்ளரி என்று நல்ல பையனாக இருந்தேன். இன்று மதியம் அதிரடி பரோட்டா வாங்கி கொடுத்தார் என்று ஆசையாக சாப்பிட்டேன் என்றேன். அப்பா, எனக்கு கீர்த்தி அக்கா ஞாபகம் வருது என்றாள் வெளியிசை. என்னாலும் அவளை நினைக்காமல் இருக்க முடியல. ஏதோ போல ஒரு உணர்வு, கொஞ்சம் எரிவது போல மனசுதான் சொல்கிறதா என்றும் தெரியவில்லை. நாமாக கேட்க தானாக தயாரானதால் வாழ்க்கை தருகிறது என்று சலனப்பட்டு ஏற்றுக்கொண்டேன். ஜைன துறவிகள் போல என்றேன். ஒரு பரோட்டாக்கு இவ்வளவு கதையா? அட விடுங்கப்பா என்றாள் வெளியிசை. விட்டு விடுகிறேன், ஆனால் பரோட்டா என்ன விடுமா என்றுதான் தெரியவில்லை என்றேன். இணைந்த கதைகள் 580, 582 மூச்சு புத்தகம்.